வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்க ஓனா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்திருந்தேன். இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போன மார்க்கெட், அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக கேப் டவுனாக ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அந்த 40 பாயிண்ட்ஸையும் ரீச் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வச்ச ஹைக்கு கீழே வந்த மார்க்கெட் ஓப்பன்லேருந்து திரும்ப 3 சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. அதுக்கு கீழே போக முடியல. லாஸ்ட் மினிட்ல ஒரு நல்ல டவுன் சைடு கிடைச்சிருக்கும், பார்த்துருப்போம். ஓகே, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே நல்லா மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்க முடியுது. இதுக்கு நம்ம ஐடி செக்டர்லாம் நம்ம ரீசனாக எடுத்துக்குவோம்னு சொல்லலாம். ஆனால் நான் எப்போ மார்க்கெட் பெரிய கேப் டவுன் ஆச்சோ அப்பொழுதே நான் சொன்னேன், மார்க்கெட் இந்த மாதிரி போன மார்க்கெட் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவர் ப்ராப்பராக டெஸ்ட் எடுத்துட்டு போனாதான் மார்க்கெட் நல்ல புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் இது போல இப்படி ஒரு ஓவர் கேப் அப்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்காக புட் ஆப்ஷன் எடுத்து வைங்க, இவ்வளவு டவுன் வரும் அப்படின்லாம் சொல்லலை. ப்ராப்பரா இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ், அதாவது இந்த மாத ஓப்பன் ப்ரைஸுக்கும் கீழே கண்டிப்பா ஓப்பன் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். மினிமம் 25,333 அப்படிங்கிறதுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னும் எதிர்பார்க்கக்கூடியது 24,978 கூட வரலாம். அது பிரைஸ் வரும் பொழுது நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பொசிஷனல் வேல்யூங்க. நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை பத்தி 200 பாயிண்ட் இறங்கி இருக்கு, 100 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஃபீல்ல நமக்கு தேவையே இல்லை. நமக்கு யார் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நியரிங்கா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுத்து நீங்க வேல்யூஸ் டெரைவ் பண்ணி நீங்க என்ன பண்ணணுமோ அது பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம 200 பாயிண்ட் கீழே இறங்குனா நேத்து எடுத்து வச்சிருந்தா ஓவர் நைட் பொசிஷன் அப்படியெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த நோக்கத்துல நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அதனுடைய அணுகுமுறை தவறாகத்தான் இருக்கும். அதனால பொசிஷனலா நம்ம எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் இங்க என்ன தேவையோ அதை எடுத்து பழகுங்க. அதுதான் டிசிப்ளின் ட்ரேடருக்கு அழகு. சரிங்க, நம்ம பிரைஸ் டீட்டெயில் பார்த்துருவோம். நான் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 25,600 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதுவும் 700 புட் ஆப்ஷன். இதுல ரெண்டு பேர்த்துல யார் ஒருத்தங்க 133க்கு மேல இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட் அப்படிங்கறத எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்த மார்க்கெட் புட் ஆப்ஷன் சைடு 133க்கு மேல இருந்தாரு. அங்கிருந்து 280 சம்திங் போயிருக்காரு. அது நமக்கு தேவையில்லை. 133க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து போன மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ற இடத்துல இதுக்கு மேல போனாதான் மார்க்கெட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நான் கொடுக்குற பிரைஸ் இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 149 வரும். நான் இதெல்லாம் போடல, டைம் இல்லை, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதாவது 133, இந்த 165 டிவைடட் பை 2 போட்டிருக்குங்க. அது ஆவரேஜ் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் தான் இப்போ 284 வரைக்கும் போயிருக்கும். சரி, எனக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 25,600 அல்லது 650 புட்டை கூட நீங்க எடுத்து 133க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது நீங்க அந்த பிரைஸையும் எடுக்கலாம். ஏன்னா இது கன்ஃபார்மா கீழே இறங்காத போது நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தாங்கணும். 25,650 புட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணீங்கன்னாலும் சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும். வேற இதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. 133 அப்படிங்கிற பிரைஸ் எடுத்து இங்க உள்ள போடுங்க போதும். 133 எடுத்து போட்டீங்கன்னா ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல டார்கெட். அதாவது நான் அங்க என்ன 200 கொடுத்துருந்தேனோ இங்கேயும் அதே 200ங்கிறது ரீச் ஆயிருக்கும். இந்த இடத்துல நீங்க 70 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இதுதான் மார்க்கெட். ஸோ எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூங்கிறது சேமா தான் இருக்குங்க. நீங்க இந்த பிரைஸ்ல இருந்தாலும் சரி, இதே 600க்கு பதிலா நீங்க 550 500 எடுத்தீங்கனாலும் இந்த 133
அப்படிங்கிறது நல்லா இம்பாக்ட் பண்ணியிருக்கும். 25,500 கால் எடுத்து செக் பண்ணீங்கன்னாலும் 133ங்கிற ப்ரைஸ் ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அதை தாண்டி மேலே போனாதான் போக முடியும் அப்படிங்கிறது ரூல். இங்க பாருங்க, இவர் வந்து இங்க 133ல சப்போர்ட் எடுத்திருக்காரு. ஸோ ஏன் அந்த ப்ரைஸ் வந்து இவ்வளவு இம்பாக்ட் பண்ணணும்? சரிங்களா? அப்ப இதை முடியும் போது கால் சுத்தமா 1.45க்கு வந்து வீக் ஆயிட்டாரு அப்படிங்கறத கிளியர் கட்டா இங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த பிரைஸ் வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து மேத் வேல்யூ படி நான் எடுக்கிறது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப சந்தோஷம். லோயர் லோ பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னு போன வீடியோவில் நான் கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். அதை பயன்படுத்தி நம்ம பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து எப்பவுமே சொல்றது என்னன்னா 11:39க்கு கால் தான் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாரு. நீங்க கால் சைடு போய் செக் பண்ணுங்க. இங்க ட்ரெண்ட்ல நம்ம பார்க்க கூடாது. பிரேக் அவுட் அப்படிங்கிறது 11:39 அண்ட் 203 அண்ட் 10:27. இது வந்து 3 டைம் மட்டும் முக்கியமா இருக்குங்க. டைம் முக்கியமா இருக்கும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டை கிடைச்சது அப்படின்னா நீங்க என்டர் ஆகியே தீரணும். 136 இருக்குது. 36க்கு மேல போனாரு அப்படின்னா மார்க்கெட்டு அப்சைடு, அதாவது கால் சைடுன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியருங்களா? ஏன்னா இதுல வந்து பிரேக் அவுட் கிடைச்சாலே நீங்க எடுத்தாகணும். அதே மேல 10:27 போட்டீங்கன்னாலும் அதே பிரேக் அவுட் தான், அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த டைமிங்ல ஒரு நல்ல ஒரு கேப்சர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதனால நான் அந்த டைமிங் சொல்றேன். ஆனா பர்டிகுலரா அந்த பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்குதோ அது வந்து 12 o'clock கூட என்ட்ரி கொடுக்கும். அது வரைக்கும் கூட நிக்கணும், வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால சொல்றேன், ட்ரெண்டை பேஸ் பண்ணியில நீங்க போக வேண்டியது. அந்த டைமிங் பேஸ் பண்ணி உள்ள போனீங்கனாலுமே நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க. நான் அன்னைக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 800 கால் கொடுத்திருந்தேன். அதெல்லாம் நம்ம இங்க கேப்சரே பண்ணிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சினாரிஸ் வரும் பொழுது மார்க்கெட் எந்த சைடு இருக்குதோ, இப்ப நான் இதே வந்து 25,600 காலையும் 25,700 புட்டையும் எடுத்திருக்கிறேன். இதுல என்னுடைய பிஹெச்டிஎல் நீங்க யூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணி தெரியும். அதுல மேனுவல்ல போய் 945 உடைய ஹையையும் லோவையும் மார்க் பண்ணீங்கன்னா போதும், அழகா அது ட்ரெண்டை கொடுத்துரும். அங்கிருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்காரு லோ, இங்க எல்லாமே பிரைஸ் வந்துருங்க. half an hour உடைய ஹை அண்ட் லோவை எடுத்துக்கோங்க. ஹை அண்ட் லோவை எடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல ஹையை மேனுவல்ல போய் மாத்திக்கோங்க. மாத்திட்டு இங்க வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்க, இதுவும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா பிஹெச்டிஎல்லோட யூசேஜ் அதுதான். பிஹெச்டிஎல் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்துருப்பேன் எப்படி பயன்படுத்தணும்னு. ஆனா அதுக்கு எஸ்டர்டேவுடைய டேட்டாவை எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓவர் கேப் டவுன் ஆயிருக்கு. அதனால 950 half an hour உடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட் கரெக்டா வந்து செகண்ட் சப்போர்ட்ல என்ட்ரி எடுப்பார். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட். சரிங்களா? ஹைல இருந்து செகண்ட் சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு அவர் வந்து ஃபுல் டார்கெட் போயிடுவார். ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நீங்க பயன்படுத்தும் போது இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? half an hour உடைய ஹை அண்ட் லோவே போதுமானது. ஓகே, போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாங்க. சாரி, ப்ரீ மார்க்கெட் பார்த்துருவோம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பொழுதைக்கு இந்த மந்த் ஓப்பனுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகணுங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். ஆனா இது மண்டேவே நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. மண்டே எப்படி போக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நான் பார்த்து வச்சிருக்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் 530 கூட எகெயின் போயிட்டு அங்கிருந்து கீழே விழுகிறது கூட வாய்ப்பு அமையலாம். சரிங்களா? ஆனா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 470னா ஒரு 80 பாயிண்ட் ஓகே. அதாவது மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ, அதாவது மண்டே மார்க்கெட் ஆனது 49 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க மந்த்லி பிவோட்ல போய் ஒரு ரிஜெக்ஷன் ஆனா மார்க்கெட்டு கீழே இறங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 538க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா ஒரு புல் பேக் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு கேப் டவுனா இப்பொழுதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலாம் ஒரு 60 பாயிண்ட் சம்திங் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆனா வந்து இப்பொழுதைக்கு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ்லாம் கூட போயிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க யூஎஸ்ல. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நியூஸ் பேஸ்டு நம்ம ட்ரேட் பண்ண போறதும் இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா 33க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பா வந்து
24,940 கூட வரைக்கும் கூட வரலாம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த கூட நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு இந்த இடம் பாருங்க, கீழே க்ளோஸ் ஆன ஒரு டே கேண்டில், ஓப்பன் வந்து கீழே, அதாவது இயர்லி பிவோட்டுக்கும் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்காரு. ஸோ இயர்லி சப்போர்ட்டும் இந்த இடத்துல இருக்கு. எனக்கு இயர்லி பிவோட் வராம போகுது அப்படின்னு நினைச்சா அது வந்துட்டு போயிட்டாங்க. இயர்லி பிவோட்ல இருந்து கூட மார்க்கெட்டு மேலே எந்திரிச்சிருக்கு. அப்போ இந்த பிரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். அதாவது 24,978க்கு கீழே ஆல்ரெடி ஒரு க்ளோஸ் ஸ்ட்ராங்கா கிடைச்சுதான் போயிருக்கு. ஒருவேளை இன்னும் நெகட்டிவா வரும் பொழுது இந்த பிரைஸுக்கு கீழே போய் கூட வரலாம். ஸோ அப்படி புல்லிஷா மாறுச்சுன்னா இன்னும் பெரிய ஸ்ட்ராங் ஆகும் மார்க்கெட் வந்து, அப்போ இன்னும் நம்ம பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். இப்படியே நெகட்டிவா கண்டிப்பா வராது. மார்க்கெட் வந்து வர்றதுக்கு இது நெகட்டிவ் நியூஸா எடுத்துக்காதீங்க, கிராஷ் கிடையாது. சரிங்களா? நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடர், நமக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படவே கூடாது. பொசிஷனலா நீங்க இருந்தாதான் நம்ம இதை பத்தி ஒரி பண்ணணும். அது இப்ப ஈக்குட்டியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இது வந்து நல்லா கீழே இறங்குற வரைக்கும் நீங்க வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா பயன்படுத்தலாங்க. இப்படியே மார்க்கெட் கண்டிப்பா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதை நீங்க அப்படி பார்த்துக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தா அப்படிதான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து 538 போட்டு எகைன் கீழே இறங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் 330க்கு கீழே வரலாங்க. ஒருவேளை மண்டே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா வச்சிருக்காங்க, இந்த 538க்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மேக்சிமம் 713 கூட போகலாம். அல்லது இந்த ஹையை பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா கிடைக்கணும். சரிங்களா? இந்த டே கேண்டலுக்கு மேல பை ஸ்ட்ராங்கா கிடைச்சது அப்படின்னா உடனே புல்லிஷ் பயாஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. 713 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? எனக்கு இந்த பிரைஸ் வராம மேல போனா இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதை நான் வந்து பெரிய கேப் அப் ஆன அடுத்த நாளே நான் உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி கிளியரா சொல்லிட்டேன். இந்த புல்லிஷ் ட்ரெண்டுங்கிறது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இது ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்ப மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மேலதெல்லாம் போனதெல்லாம் நல்லா பிரீமியம் கலெக்ட் பண்ணி திரும்ப கீழே இறக்கி இருக்காங்க. இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுக்காக செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பையர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்து மேலே போனா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அது ஒருவேளை இந்த இடத்துலயே திரும்புதா அல்லது இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு எகைன் வருதா அப்படிங்கறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதெல்லாம் 1-2 நாள்ல நடக்கிற வாய்ப்பு இல்லை. டெய்லி வேல்யூஸோட நீங்க மூவ் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு 49 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. இப்பொழுதைக்கு மந்த்லியில மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வேணா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். மந்த்லியை பொறுத்த வரைக்குங்க, ஒரே நிமிஷம், போன மாதத்தினுடைய டேட்டா வச்சு நம்ம பிஹெச்டிஎல் என்ன ஒர்க் சொல்லுது அப்படின்னா 475க்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த மாதத்துல அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து 471ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் மந்தோடைய லோங்க. 24,920 அப்படிங்கிறது லாஸ்ட் மந்தோடைய லோ. ஸோ இந்த லோவை கட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட்டை வந்து ஓவரா நம்ம நெகட்டிவா எடுத்துக்க முடியாது. இந்த வரைக்கும் கூட கீழே வந்து போகலாம். ஆனா இந்த மாத ஓப்பன் படி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல இருக்காது. அப்போ ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது 25,333. அப்போ 300 வரைக்கும் கூட கீழே இறங்கிட்டு அங்கிருந்து போகலாம். அதுக்கு இடையில ஒரு சப்போர்ட்டா நம்ம வந்து 25,116 வரைக்கும் கூட இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்க. 475க்கு மேல ஸ்ட்ராங்கா கிடைக்கும் போது 678 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல போய் கூட திரும்ப ரிஜெக்ஷன் வருதா அல்ல இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. இப்பொழுதைக்கு நீங்க நெகட்டிவ் பையாஸா எடுத்துக்க வேண்டாம். வர வரைக்கும் நம்ம ஆப்ஷன் பையர் கிடைக்கக்கூடிய பிரைஸ்ல மூவ் பண்ண பாருங்க. சரிங்களா? மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியம் 25,400, கால் ஆப்ஷன் பிரீமியம் 215க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது.
ஒருவேளை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாலே நீங்க புட் ஆப்ஷன் சைடு மூவ் ஆகலாம், தாராளமா மூவ் ஆகலாம். 215 மேல ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வர வரைக்கும் புட் ஆப்ஷன் பக்கம் ட்ரை பண்ணாதீங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 25,400 இப்போ இந்த பிரைஸ பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குதோ அப்ப இங்க ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கும் பொழுது திரும்பவும் அந்த பிரைஸ் 193 வந்து சப்போர்ட் எடுக்கும் போது நீங்க ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் போய் கூட நீங்க பை பண்ணுங்க. சரிங்களா? இது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸா இருக்கும். இதுவே 25,500 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 81, அதாவது ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கோங்க, 81. இந்த 81க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சோ இங்க இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் கிடைக்கும் போது இந்த பிரீமியம் ஏன் லோ கூட வரலாம் அல்லது 52 வரைக்கும் கூட வரலாங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கால் செல்லிங்ல நிறைய பிரீமியம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மொமெண்டத்துல தான் விட்டாங்க. ஒரு 150 ரூபாய் பிரீமியம் அப்படிங்கிறது மேக்சிமம். ஏன்னா யாரும் வந்து பொசிஷனலா இருந்ததுன்னா அதுல ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க. ஆனா ரன்னிங் மார்க்கெட்ல கால் செல்லருக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 320க்கு தான் அந்த பிரீமியம்ல கரைச்சாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து கால் செல்லிங்ல யாருக்கும் அன்னைக்கு வந்திருக்கல. ஆனா அந்த புட்டை ரைட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதை செக் பண்ணி பாருங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 81க்கு கீழே வந்துதான் மார்க்கெட் டிகிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைசஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அது போக நான் அந்த இண்டிகேட்டர்ஸ் யார் யார் தேவைப்படுதோ அது வந்து 5 டேஸ்க்கு நீங்க வாங்கி ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் தனியா என்னால வீடியோ போட முடியறது இல்லை. ஏன்னா இப்பொழுதைக்கு நான் இந்த ரெகுலர் வீடியோஸே வந்து உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி ஈவினிங் வந்து பர்ஃபெக்டான டைம் என்னால கொடுக்க முடியறது இல்லை. நான் சில ப்ராக்டிஸ் பண்றதுனால நான் இதுக்கு எனக்கு நேரம் ஒதுக்க முடியல. சரிங்களா? அதனால நீங்களே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நான் ஐடியல் பிரீமியம் ஓப்பனா உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஐடியல் பிரீமியம்ங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 32 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 32ங்கிற நம்பரை மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. அதே போல நீங்க இந்த பிரைஸ் 28ல இருந்து 32 இந்த டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ ஒரு 930 சூஸ் பண்ணி உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்பைரி போட்டு பயன்படுத்தாதுங்க. ஐடியல் பிரீமியம்லாம் ஒர்க் அவுட் ரொம்ப டஃபா இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு 930 ஒரு 10 o'clock கூட எடுத்துக்கோங்க. அவர் 32ல இருந்து சப்போர்ட் எடுத்து போறாரு அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் 36ல போய் கூட நீங்க பை பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி அது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதுல டார்கெட் வந்து 41.7 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 57. நிறைய மார்க்கெட் ரிப்போர்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதுல யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றத எனக்கு ஷேர் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நான் மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா நம்பர்ல பாத்தீங்கன்னாலும் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? அது மேல போகுமா கீழே வருமா நம்பர் தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இது உட்காந்துட்டு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் போடுறேன், நான் வந்து ஒரு வருஷம் அனலைஸ் பண்ணேன், என்னென்ன பேட்டர்ன் பார்க்கணும், இதெல்லாம் ஓகே. முதல்ல மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பாருங்க. எனக்கு தேவை இந்த நம்பர்ல நடக்காம எங்கேயும் நடக்காது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் சொல்லல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு ஒன்ஸ் மாறக்கூடிய ஒன்று. சரிங்களா? எத்தனை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு உட்கார்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இத்தனை வச்சிருக்காங்களா, அத்தனை பையர்ஸ் இருக்காங்களா, ப்ரோ ட்ரேடர் என்ன பண்றாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. மார்னிங் மார்க்கெட்ல பிரைஸ் இந்த பிரைஸ்ல நடக்காம எங்கேயுமே நடக்காது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேலை 100 ரூபாய் ஸ்ட்ரைக் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு 10 ஸ்கொயரோடைய நம்பர் தாங்க. இந்த பிரீமியத்துல இருந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா மினிமம் 169 வரைக்கும் டார்கெட் அடிக்குங்க. இது நடக்குதான் டெய்லி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் அடிக்குங்க. நம்பர் தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும், இது 1000 ஃபார்முலா. நான் இப்படி லோயர்ல பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோல இருக்கும், நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுக்கலாம். 1 minute மட்டும் ரொம்ப லாகிங்கா இருக்கும். 3யும் 5யும் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அது மாதிரி எடுத்து நம்பர்ல
டைம் கிடைக்காததுனால என்னால போட முடியல. நான் அது கண்டிப்பா நான் போடுறேன். இப்போ எனக்கு டைம் இல்ல. அது நான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நான் என்னோட சிஸ்டம் காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானதுங்க. கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்க பை பண்ணா போதுமானது. சரிங்களா? இதுல ஆப்ஷன் டிசைடர் வந்து லோல எடுத்து கொடுக்குறவர். என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். 1 மினிட், 3 மினிட் எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த என்ன பிரைஸ்னு உங்களுக்கு நான் அன்னைக்கு பாருங்க, பிஎஸ்டில பார்க்கும்போது 81 அப்படிங்கிறது எல்லோ ஆரஞ்சு லைனா வந்தது. இங்கேயும் 81 தான். இது வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் போதுங்க. 61 நீங்க ஒரு பை கொடுக்குறது கொடுத்ததுக்கு அப்புறம் எங்காவது கீழே இறங்கிருக்கா? இல்லையே. நீங்க நான் என்னோட சிஸ்டம் படி ஒரு பை வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா 11 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போட்டுட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. எதை பத்தி யோசிக்க கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 11 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய லாஸ்ங்கிறது நான் டிஃபைன் பண்ணி சொல்லிட்டேன். திரும்பவும் அந்த பிரைஸுக்கு மேல போக முடியும், போனாதான் நீங்க பை எடுக்கணும். அதர்வைஸ் கீழே இறங்கணும், விட்டுறணும். அதை போய் நம்ம வந்து அகைன் திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. நான் இதெல்லாம் ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல நான் உங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித் தரேன். என்னால அதுக்கே வந்து ஃப்ரீ வீடியோ போட முடியுது. ஆனா இது நீங்க 5 days ட்ரையல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இஷ்யூஸ்னாலோ அல்லது ஏதாவது சந்தேகங்கள்னாலும் எனக்கு பிங் பண்ணலாம். அதை பத்திலாம் எதுவுமே இல்லை. நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? அதனால நீங்க பிரைஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். மத்த எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் வந்து நீங்க உங்களுக்கும் அதே நம்பர் தான் தெரிய போகுது, எனக்கு அதே நம்பர் தான். அந்த நம்பருடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் 59 to 60, 50, 62 எடுத்துக்கலாம், 60. இது 60ங்கிறது பிரைஸ் வந்து நிறைய நாட்கள் நீங்க எப்படி நிஃப்டிக்கு நான் இந்த பிரைஸ் சொல்றேனோ அதே போல சென்செக்ஸுக்கு 60 அப்படிங்கிற பிரைஸ டெய்லி வாட்ச் பண்ணுங்க. அது வந்து 105 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. நீங்க 96 கொடுங்க போதும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு நாடும் மார்க்கெட்டை என்னென்ன நம்பர்ல போய் ட்ரிகர் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. அது யூஸ்வலா அதே நம்பர். இங்க உட்காந்துட்டு நம்ம 25,500 எது வரைக்கும் போகும், 25,700 எது வரைக்கும் போகும், இதெல்லாம் இல்லைங்க. ஒரு ஆப்ஷன் செயின் போயிட்டு ஒரு பிரைஸ் உடைய ஆக்ஷனை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அப்ப அந்த நம்பர்ல ஏதோ இருக்கு போதும். 1008 ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு தேவை நான் 1 மந்த்ல அந்த நம்பர்ல நடந்த ஆக்டிவேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். டெய்லி நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணி இதை பாருங்க, நான் கொடுத்த வேலை நான் கொடுக்குறீங்க. நான் 32ங்கிறது காமனா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இது இந்த ஸ்ட்ரைக் எடுத்து பாருங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. எனக்கு அதுக்கு டைம் இல்லை. நீங்களே செக் பண்ணி பாருங்க. 32 நிஃப்டிக்கு, சென்செக்ஸுக்கு 60 போதுங்க. இதை மட்டும் நீங்க நம்பர் மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த நம்பர் நான் சொன்ன பிரைஸ்ல எல்லாம் டார்கெட் அடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நான் இன்னும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு இது டைம் இல்லை. நான் 1 by 1 நான் செக் பண்ணிட்டு நான் ரிப்ளை பண்றேங்க. எனக்கு அனுப்புன யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணல. நான் மீண்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னோட கான்டாக்ட் நம்பர் 98420858 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் 1 by 1 நான் இப்போ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம ஆப்ஷன் பையர் மார்க்கெட் நெகட்டிவா போனாலும் சரி, பாசிட்டிவா போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி